அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு நீட் பாட்டனி டெஸ்ட் 9க்கான ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டெஸ்ட்டு 1லேருந்து 8 வரைக்கும்க்கான கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ஆன்சர்ஸ் கீ இது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ் எல்லாமே நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்த வீடியோஸை பார்க்கலாம், பார்த்துருங்க. இந்த வீடியோவில் டெஸ்ட் 9க்கான 11th பாட்டனிக்கான ஆன்சர்ஸ் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் சுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் 11th பாட்னி டெஸ்ட் 9க்கான ஆன்சர்ஸ் கீ பார்ப்போம். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஆல்ரெடி நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸும் பிளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் பாருங்கள். நம்ம சிலபஸ் ப்ளஸ் கொஷின்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்கோம். அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பாட்னிக்கான ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுறேங்க. லைக் பண்ணால் தான் அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் சஜஸ்ட் ஆகும். அதனால் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 31st interkinase is the stage between the two meiotic division அசெஷனில் கொடுத்துருக்காங்க. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா interkinases is short lived and DNA replication take place during this phase அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இரண்டு மியாசிஸ் பகுப்பிற்கு இடையே அமைந்த ஒரு நிலை பகுப்பிடை காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே பகுப்பிடை காலம் ஒரு குறுகிய காலம் மற்றும் டிஎன்ஏ இரட்டிப்படைதல் இந்த காலத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டுமே பி ஆப்ஷன் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்டு ஆர் இஸ் இன்கரெக்ட் எக்ஸ்பிளனேட் ஃபார் ஏ. சரிங்களா, ரெண்டுமே ரைட்டு, இருந்தாலும் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது இங்கே தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்டர்கைனசிஸ் அப்படிங்கிறது நம்ம ஷார்ட் லைவ்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் இங்கே நடக்காது. இது ரெண்டுமே என்னது ரைட்டு, இருந்தாலும் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் இங்கே நடக்காது. அப்படிங்கிறதுனால இன்டர்கைனசிஸ் அப்படிங்கிறது ஷார்ட் லைவ்டு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். அதனால் இதுக்கான ஆன்சர்ஸ் பி ஆப்ஷன் வரும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பி ஆப்ஷன் நீங்கள் என்னது நோட் பண்ணி வச்சிங்க. இது எல்லாமே டென்டேட்டிவ் தான். ஒரு எக்ஸாம்ஸ் முடிஞ்ச பிறகு நம்ம ஃபைனல் ஆன்சர்ஸ் கீயும் அப்லோட் பண்ணுவோம். அதையும் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 32 மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயகனிசிஸு, டிப்ளோட்டின்னு, அதுக்கடுத்து ஜைகோட்டின், லெப்டோட்டின் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. டயகானிசிஸ் அப்படின்னா நியூக்ளியஸ் டிஸப்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து டிப்ளோட்டின் அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மே லாஸ்ட் ஆஃப் இயர்ஸ் ஒரு சில இது கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஜைகோட்டின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபார்மேஷன் ஆஃப் சினப்டோடைமல் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இங்கே என்ன பண்ணுவோம் ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெப்டோட்டின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லெப்டோட்டினில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம். அதனால் இதற்கான சரியான விடை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை நோட் பண்ணி வச்சிங்க. டயாகைனசிஸ் இதெல்லாமே நடக்கிறது டி ஆப்ஷன். அது 32க்கு டி ஆப்ஷன் நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 33 ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரீகாம்பினேஸ். ரீகாம்பினேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் பற்றி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. திஸ் என்சைம் ஹெல்ப் இன் ரீகாம்பினேஷன் டூரிங் பேக்கெட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திஸ் என்சைம் ஹெல்ப் இன் கிராசிங் ஓவர் டூரிங் ஜைகோட்டின் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா திஸ் என்சைம் ஹெல்ப் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் பைவேலண்ட் டூரிங் ஜைகோட்டின் ஸ்டேஜ். நாலாவது பார்த்தீங்கன்னா திஸ் என்சைம் ஹெல்ப் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கயோஸ்மேட்டா டூரிங் டிப்ளோட்டின் ஸ்டேஜ். அதாவது இந்த நொதி பேக்கெட்டின் நிலையில் மீள்சேர்க்கைக்கு உதவுகிறது. இந்த நொதி ஜைகோட்டின் நிலையில் குறுக்கேற்றத்திற்கு உதவுகிறது. இந்த நொதி ஜைகோட்டின் நிலையில் பைவேலண்ட் உருவாக்கத்திற்கு உருவாகிறது. அதுக்கடுத்து இந்த நொதி டிப்ளோட்டின் நிலையில் கயாஸ்மேட்டா உருவாக்கத்திற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை டி ஆப்ஷன். சரிங்களா, ஒன்று மட்டும். இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான கூற்று ஒன்று மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரீகாம்பினேஷன் நடக்கிறதுக்கு பேக்கெட்டிங் ஸ்டேஜில் ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது பாருங்கள், திஸ் என்சைம் ஹெல்ப் இந்த கிராசிங் அவர் டூரிங் சைகோட்டின் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிராசிங் அவர் சைகோட்டின் ஸ்டேஜில் நடக்காது, பேக்கெட்டிங் ஸ்டேஜில் நடக்கும். அதனால் இது என்னது தப்பு. அதே பாருங்கள், திஸ் என்சைம் ஃபார்மேஷன் பைவேலண்ட் டூரிங் ஜைகோட்டின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் என்னது தப்பு. அதுக்கடுத்து திஸ் என்சைம் ஹெல்ப் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கயாமெட்டா டூரிங் டிப்ளோட்டின். டிப்ளோட்டினில் கயாஸ்மேட்டா எல்லாமே இதாகாது. ஜைகோட்டின் அண்ட் பேக்கெட்டின் இந்த இன்பிட்வீன் ஸ்டேஜில் நமக்கு கயாஸ்மா இதெல்லாமே ஃபார்ம் ஆகும். அதனால் இதுவும் என்னது தப்பு. அதனால் இங்கே ஆன்சர்ஸ் டி ஆப்ஷன் ஒன்று மட்டும்தான் இதுக்கு ரைட்டு. அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் டி ஒன்லி டி மட்டும் அப்படிங்கிற ஆன்சர்ஸ் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 34 ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் பேர்
இதில் எது கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செல் பிளேட் ஃபார்மேஷன் மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ஆப்ஷன்ஸ் ஆஃப் சைட்டோகைனேசிஸ் ஃபரோ ஜாயிண்ட் இன் த சென்டர், இதுவும் வந்து தப்பு. அதுக்கடுத்து சைட்டோகைனசிஸ் இன் அனிமல் செல் ரெப்ரசன்ட் மிடில் லேமல்லா, இது வந்து ரைட்டு. சி ஆப்ஷன் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. தவறான இணையை வந்து கண்டறியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் தவறான இணை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப விலங்கு செல்களில் சைட்டோகைனஸ் மையத்தட்டினை குறிக்கிறது. சரிங்களா. இங்கே மிடில் லேமல்லா அப்படிங்கிறது எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்லில் தான் ஃபார்ம் ஆகும், அதுவும் பிளான்ட் செல்லில் தான் ஃபார்ம் ஆகும். இங்கே அனிமல் செல்லில் பிளான்ட் செல்வாலே கிடையாது. அதனால் மிடில் லேமல்லா அப்படிங்கிறது அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. விலங்கு செல்களில் சைட்டோகைனஸ் மையத்தட்டினை குறிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது தவறு. மற்ற 3 ஆப்ஷனும் ரைட்டு. ஏன்னா இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தவறான இணையை வந்து கண்டறியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால் அது தப்பு. அதுக்கடுத்து 35 பாருங்கள். குரோமோசோம் மார்ஃபாலஜி கேன் பி ஸ்டடியடு கிளியர்லி. குரோமோசோமின் புற அமைப்பு டேஸ் நிலையில் தெளிவாக கற்க இயலும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எந்த நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்டாஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா. மெட்டாஃபேஸ் நிலையில் தெளிவாக பார்க்கலாம், அதனால் அது பி ஆப்ஷன் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 36 அசெஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க. G0 ஃபேஸ் இஸ் இன்ஆக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் செல் சைக்கிள். G0 நிலை அப்படிங்கிறது ஒரு செயலற்ற நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அமைதி நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து growth ceased during this stage but metabolic activity take place, அதாவது இந்த நிலையில் வளர்ச்சி தடைபடுகிறது ஆனால் வளர்ச்சிதை மாற்றம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை ஏ ஆப்ஷன். ஏ அண்ட் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஏ. ஏன்னா G0 நிலை அப்படிங்கிறது அமைதி நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த நிலையில் வளர்ச்சிதை மாற்றம் இது எல்லாமே வளர்ச்சி நடக்காது, ஆனால் வளர்ச்சிதை மாற்றம் என்ன பண்ணும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஏ ஆன்சர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. G1 எஸ் ஃபேஸு, G0, G2 இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச் த ஃபாலோவிங்க்கு வந்து சரியான விடை வந்து ஏ ஆப்ஷன். ஏன் அப்படின்னா G1 ஃபேஸ் அப்படிங்கிறது நோ டிஎன்ஏ ரிப்ளிகேஷன், அங்கே டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் வந்து நடக்காது. அதுக்கடுத்து எஸ் ஃபேஸ் அப்படிங்கிறது ரிப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ சிந்தட்டிக் ஃபேஸ்னே சொல்லுவோம், அங்கே நடக்கும். அதுக்கடுத்து G0 ஃபேஸ் அப்படிங்கிறது ரெடியூஸ் ரேட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அதுக்கடுத்து G2 ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மெச்சுரேஷன் ஃபார்மட்டார் ஃபேக்டர் அது கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணி வச்சுங்க. 37க்கு ஏ ஆப்ஷன். தமிழ் மீடியமும் ஏ ஆப்ஷன் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 38 ஃபைண்ட் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட். கீழே இருக்கிறதுல எது ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கைனட்டோகோர் ஆர் ஸ்மால் டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இந்த சர்ஃபேஸ் ஆஃப் சென்ட்ரோமியர், இந்த ஆப்ஷன் வந்து என்னது ரைட்டு. அதுக்கடுத்து டூரிங் அனாஃபேஸ் ஈச் குரோமோசோம் மூவ் அவே ஃப்ரம் ஈக்குவேட்டர் போல், இதுவும் வந்து அது ரைட்டு. அதுக்கடுத்து ரீஅப்பியரன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் அண்ட் நியூக்ளியர் என்வலப் டூரிங் த டீலோஃபேஸ், இதுவும் வந்து அது ரைட்டு. ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர் டூரிங் மெட்டாஃபேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது வந்து தப்பு. சரிங்களா. இது வந்து மெட்டாஃபேஸில் ஃபார்ம் ஆகாது, அதுக்கு முன்னாடி இது வந்து என்னது ஃபார்ம் ஆகிடும். ப்ரோஃபேஸில் எண்டு ஸ்டேஜ்லேயே வந்து என்ன பண்ணும் ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து ஃபார்ம் ஆகிடும். அதனால் ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 4 மட்டும். சரிங்களா. தவறான கூற்று அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 4th ஆப்ஷன், அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. 4 மட்டும்தான் தவறு, மற்றது எல்லாமே ரைட்டு. அதுக்கடுத்து 39 செல் இன் G0 ஃபேஸ் டெர்மினேட்டா, எக்ஸிட்டா, என்டரா, அதுக்கடுத்து சஸ்பெண்டடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிட் த செல் சைக்கிள், செல் சுழற்சியை விட்டு வெளியேறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திருப்பி அதுக்கான இதெல்லாமே கிடைச்ச பிறகு திருப்பி அந்த கண்டினியூ G1க்கு வந்து என்ன பண்ணிடும் வந்துடும். சரிங்களா. G1 எஸ், G2 இந்த G0 அப்படிங்கிறது அமைதி நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். செல் சுழற்சியிலேருந்து வெளியே வந்துடும், அதுக்கான சாதகமான நிலை கிடைச்ச பிறகு என்ன பண்ணும் போகும். அதுக்கடுத்து 40வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அசெஷன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. G1 ஃபேஸ் இஸ் ஆல்சோ கால்டு அனாஃபேஸ் அஸ் டூரிங் திஸ் ஃபேஸ் த செல் ஸ்டோர் ஏடிபி செல் டிவிஷன். அதுக்கடுத்து ரீசன் பார்த்தீங்கன்னா செல் ப்ரொடியூஸ் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன், செல் மெட்டபாலிக் ரேட் இஸ் ஹை, இஸ் கண்ட்ரோல்டு பை த என்சைம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து என்னது தவறு. ஏவும் அண்டு ஆர், அதாவது அசெஷனும் தப்பு, ரீசனும் வந்து என்னது தப்பு. இதற்கான ஆன்சர்ஸ் வந்து 40, அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. G1 ஸ்பேஸ் வந்து அனாஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம், அது கேப் 1 ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். G1 எஸ், G2 அந்த இன்டர்ஃபேஸில் வரக்கூடிய அந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் G1 ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா. அதுக்கடுத்து செல் ப்ரொடியூஸ் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷன் ப்ரோட்டீன், செல் மெட்டபாலிக் ரேட் ஹை இன் கண்ட்ரோல்டு பை என்சைம்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுவும் வந்து தவறு. சரிங்களா. இது ரெண்டுமே
தவறு. அதனால் கூற்று காரணம் இரண்டும் தவறு. அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும். அதுக்கடுத்து 41க்கு பாருங்கள், விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் பெஸ்ட் டு எக்ஸ்பிளைன் த எவல்யூஷனரி அட்வான்டேஜஸ் ஆஃப் மியாசிஸ். எது வந்து மியாசிஸ் வந்து எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் ஆர் பாசிபிள் ஃபார்ம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். அதாவது ஒரு சந்ததியிலேருந்து அடுத்தடுத்த சந்ததிக்கு மரபணு மறுக்கூட்டு நிகழ காரணமாகிறது. அதுதான் வந்து அந்த இதில் கொடுக்குறது. பி ஆப்ஷனை நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 42, கால்சிசின் இஸ் அன் இன்ஹிபிட்டரி கெமிக்கல் விச். கால்சிசின் வந்து எதனை தடுக்கும் வேதிப்பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சி ஆப்ஷன், ப்ரிவென்ட் த ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் ஆஃப் மைட்டாசிஸ். மைட்டாசிஸ் செல் பகுப்பில் ஸ்பிண்டில் நார்கள் உருவாக்கத்தை தடை செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 43, மைட்டாட்டிக் ஸ்பிண்டில் இஸ் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் விச் ப்ரோட்டீன். எந்த புரதத்தினால அந்த ஸ்பிண்டில் இதெல்லாமே ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிபுலின் ப்ரோட்டீன். அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. டிபுலின் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. அதுக்கடுத்து 44, ஹவு மெனி மைட்டாட்டிக் டிவிஷன் ஆர் நீடட் ஃபார் எ சிங்கிள் செல் டு மேக் 128 செல். அதாவது எத்தனை மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு 128 செல் வந்து கிடைக்கும். 128 செல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பொதுவாக ஒரு செல் எத்தனை செல்லாக மாறும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2 செல்லாக மாறும். ஒரு செல் வந்து மாறுறதுக்கு 2 செல், இது வந்து ஒரு டிவிஷனு. 2 எத்தனை செல்லாக மாறும் அப்படின்னா 4 செல்லாக மாறும், இது செகண்ட் டிவிஷனு. 4 எத்தனை செல்லாக மாறும் அப்படின்னா 8 செல்லாக மாறும், இது வந்து தேர்ட் டிவிஷனு. 8 16 செல்லாக மாறும், இது வந்து ஃபோர்த் டிவிஷனு. 16 32 செல்லாக என்ன பண்ணும் மாறும், இது வந்து ஃபிஃப்த்து டிவிஷனு. அதுக்கடுத்து 32 வந்து 64ஆக மாறும், இது வந்து சிக்ஸ்த்து. அதுக்கடுத்து 64 128 செல்லாக மாறும், இது வந்து என்னது செவன்த்து. இப்போ 1 2 3 4 5 6 7 டிவிஷன் இதுக்கு வந்து என்ன பண்ணும் தேவைப்படும். ஒரு செல் வந்து மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து 128 செல்லாக மாறத்துக்கு 7 டிவிஷன்ஸ் அங்கே என்ன பண்ணும் நடக்கும். அதனால் அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து மார்க் பண்ணிங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டு, த ஃப்ரூட் ஃப்ளை ஹேஸ் 8 குரோமோசோம் இன் 2n இன் எ செல் ஈச் செல். During interphase of mitosis, if the number of chromosome at G1 phase is 8, what would be number of chromosome after S phase? அதாவது பழப்பூச்சிகள் செல்களில் 8 குரோமோசோம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க 2n நிலையில். மைட்டாசிஸ் இடைநிலையில் G1 நிலையிலும் குரோமோசோம் எண்ணிக்கை 8 எனில் எஸ் நிலையின் போது குரோமோசோம் எண்ணிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே 8 நிலையில் தான் இருக்கும். எஸ் ஃபேஸ் அப்படிங்கிறது சிந்தட்டிக் ஃபேஸு. அந்த குரோமோசோம் டபுளிங் ஆகாது, அந்த டிஎன்ஏ கண்டென்ட்டு மட்டும்தான் என்ன பண்ணும் டபுளிங் ஆகும். அதனால் இங்கே 8 தான் அதுக்கான ஆன்சர்ஸு. இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. அடுத்த வீடியோவில் சுவாலஜிக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டுக்கு முக்கியமான கொஷின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் அண்ட் வீடியோ லிஸ்ட்டில் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் முக்கியமான கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து டெஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ்க்கு இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.